ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, என் மேல இரக்கமாயிருங்க ஆண்டவரே, என் மேல இரக்கமாயிருங்க அப்பா, என் மேல இரக்கமாயிருங்க ஆண்டவரே, என் மேல இரக்கமாயிருங்க ஏசப்பா. சொல்லுங்க, ஒருவரத்துல சொல்லுங்க, என் மேல இரக்கமாயிருங்க அப்பா, என் மேல இரக்கமாயிருங்க. Thank you Father, thank you Lord, thank you Jesus. என் மேல இரக்கமாயிருங்க இயேசுவே. வேதம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டுக் கொண்டு என்னை என்மேல் இரக்கமாயிரும், என்மேல் இரக்கமாயிரும் இயேசு, என்மேல இரக்கமாயிருங்க. தாவீது அப்படிதான் சொல்றேன், என் மேல இரக்கமாயிருங்க ஆண்டவரே, என் மேல இரக்கமாயிருங்க. எனக்கு அநேக தடைகள், என் வாழ்க்கையில பொல்லாப்பு, என் வாழ்க்கையில போராட்டம், என் வாழ்க்கையில நிம்மதி இல்ல. இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் என் மேல அநேக யுத்தங்கள் புறப்பட்டு வரைக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் என் தேவனின் பட்சத்தில் இருக்கிறார். என் தேவனே, என் மேல் இரக்கமாயிருங்கப்பா. உங்க வாழ்க்கையில அருமையான தெய்வ சனனை நீ பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு உங்கள் மேல இரக்கமாயிருக்கிறார். இயேசு உங்க மேல இரக்கமாயிருக்கிறார். யானோட நோக்கி சொல்லுங்க, ஏசப்பா என் மேல இரக்கமாயிருங்க, எனக்கு இரக்கம் செய்யுங்க டாடி, எனக்கு இரக்கம் செய்யுங்க இயேசுவே, எனக்கு இரக்கம் செய்யுங்க. உங்க வாய்களை சொல்லுங்க, எனக்கு இரக்கம் செய்யுங்க. எல்லாரும் சொல்லுங்க, வாய்களை தரங்க, இரக்கமாயிருங்க ஏசப்பா. நீங்க இரக்கத்தை கேட்டா ஏசப்பா இரக்கத்தை கொடுக்கிறார். இரக்கத்தை கொடுக்கிறார். நீங்க எதை கேட்கிறீங்களோ அதை பெற்றுக் கொள்ளுவீங்க. வேதம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, கேளுங்கள் அப்பொழுது கிடைக்கப்படும், கட்டுங்கள் திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்க எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்க எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக் கொள்ளுகிற தேவ ஆசீர்வாதம் உங்கள் மேல் நிரப்பப்பட்டிருக்கிறது. Thank you Father, thank you Father, thank you Father. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. அப்பா ஆண்டவரே, நல்ல இரவு தூக்கத்தை கொடுத்தீங்க, பகலை காண செய்தீங்க. எங்க மேல இரக்கமா இருந்ததுனால் நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன் அப்பா. உங்களுடைய ஆலயத்திற்கு நான் வந்திருக்கிறேன் ராஜா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது. ஹல்லேலூயா. இப்படி நிற்குதா? செம்மையான, எப்படிங்க? செம்மையான இடத்திலே நிற்கிறது. சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். இன்றைக்கு நம்ம சபையில கர்த்தரை துதிக்க போகிறோம். நம்ம செம்மையான இடத்துல வைத்திருக்கிறாரு ஆண்டவர். புல்லுள்ள இடங்களை நம்மளை வைத்திருக்கிறாரு. அமர்ந்த தண்ணீராலே நம்மளை கொண்டு போகிறவராயிருக்கிறார். செம்மையான இடத்துல உங்களை வைத்திருக்கிறார். அதனால தேவனை நம்ம உண்மையாய் முழு உள்ளத்தோடு விசுவாசத்தோடு அவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளா நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஆலயத்துல இயேசுவை நம்ம துதிக்க போகிறோம். இந்த ஆலயத்துல நம்ம இயேசுவை துதிக்க போகிறோம். நன்றியோட கரங்களை உயர்த்தி இயேசுப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லா கண்களையும் முழு ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சரீரத்தோடு, நம்ம முழு சிந்தையோடு இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்கலாம். இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்கலாம். இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்கலாம். Thank you Father, thank you Father, thank you Father, thank you Father, thank you Lord, thank you Lord, thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அன்றுடைய என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது. இந்த ஆலயத்துல செம்மையான இயேசுவிடத்திலே நிற்கிறது. புல்லுள்ள செம்மையான இடத்திலே என் மேய்ப்பன் இயேசு என்னை நிற்க வைத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்றுடைய அப்படியே செம்மையான வழியிலே இயேசு கொண்டு போனது நிமித்தமாய் நான் அவருடைய ஆலயத்துல துதிப்பேன். இயேசு என் உள்ளத்துல வாசம் செய்கிறார். என் இதயமே எனக்கு ஆலயம், என் உள்ளமே எனக்கு ஆலயம். இந்த ஆலயத்துல உள்ளத்துல ஆழத்துல இருந்து இயேசுவை நான் துதிப்பேன் என்று ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே ராஜா. உம்முடைய பிரசன்னத்தை பார்க்கணும். உம்முடைய பிரசன்னங்கள் மத்தியிலே இறங்கட்டும். ஆவியானவர் எங்களுக்குள்ள உதவி செய்யட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. சொல்லுங்க, ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. இயேசு எங்கள் மத்தியில் ஆசீர்வாதங்க ராஜா. பிரசன்னத்தை நான் காண போகிறேன். பிரசன்னத்தை நான் அனுபவிக்க போகிறேன். பிரசன்னத்தை நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன். பிரசன்னத்தோடு நான் போக போறேன். என் இயேசு எனக்கு உதவி செய்ய வந்தவர். இயேசு என்னை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.